ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் க்ரீமியான டேஸ்டியான முட்டை குருமா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக 4 முட்டை லைட்டாக உப்பு சேர்த்து அவிச்சிட்டு நல்லா ஓடெல்லாம் உடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி அதையும் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1/2 கப் தேங்காய் துருவல், 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி எல்லாம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, கருவேப்பிலையும் பொரிஞ்சதும் அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வெந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக இதை வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கழித்து திறந்து பாருங்கள். நம்ம வதக்குனதுக்கப்புறம் அந்த மசிச்சு விட்டோன்னா தோல் தனியாக சதை தனியாக வரும். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள் இது எல்லாத்தையும் கலந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாகலாம் சேர்க்க வேணாம். இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையை லைட்டாக கத்தியால் அப்படி கீறி விட்டுட்டு அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நல்லா க்ரீமியாக வந்துருச்சுல்ல. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் கட் பண்ணி மேலே தூவிட வேண்டியதுதான். அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் சூப்பரான முட்டை குருமா தயாராகிடுச்சு. இதை சுட சுட இட்லியும் இந்த முட்டை குருமாவையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.